வெல்கம் பேக் டு தினம் vlog guys. ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரியன் மூவி, கொரியன் சீரீஸ், அப்புறம் K-pop இதெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் எப்போதும் போல வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் தேடிட்டு இருந்தேன் ப்ரௌசரில். ஸோ தேடிட்டு இருக்கும்போது இது கண்ணில் பட்டுச்சு. ஸோ 6 அப்கமிங் கொரியன் மூவிஸ் அதான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு டைட்டில்ஸே நல்லா இருக்குது. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் படித்தேன் அந்த ஒன்லைன் என்ன அப்படின்ட்டு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் வந்துட்டு லைனாக சொல்கிறேன் அந்த 6. இதில் நீங்கள் எது பார்க்கணும் சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஞாபகமாக திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து K-pop, K சீரீஸ் வீஸ் பிடிச்ச லவர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபர்ஸ்ட்டாக என்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஹூமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் மூவி இருக்குது. இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா 22 February. இன்னும் இன்றைக்கி 21st நாளைக்கு வெளியாது இந்த படம். ஸோ நீங்கள் போய் பார்க்குறதுனா வந்துட்டு தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்கமிங் கொரியன் மூவிஸ். ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது, நாளைக்கு வெளியாவது. போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கல சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு நானும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் லா ஹிவான் அப்படி சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் 2 இருக்குது. இந்த படமும் கம்ப்ளீட் ஆச்சு, ட்ரெய்லர்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த படம் எப்போ இல்லையாவதுன்னா ஃபர்ஸ்ட் மார்ச் நெக்ஸ்ட் வீக்லேயாவது நீங்கள் போய் பாருங்கள். இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்ட் மூவி இதான் வந்து எனக்கு பிடிச்சது. இந்த லிஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஏன்னா அந்த ஒன்லைன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப செக்காக இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்துக்கு இருந்துச்சு. இந்த படம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்கேப். படம் பேர் வந்து எஸ்கேப். இது எப்போ விளையாதுன்னா வந்து ஜூலையில் விளையாடுது. இந்த படத்துக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணியிருக்கேன், நானும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்தில் வந்து நார்த் கொரியாவுக்கு வந்து சில கண்ட்ரீஸ்லாம் தான் போக முடியும். பட் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க யாரும் போகிறதுக்கு. ஸோ இந்த கதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு பையன் எப்படி தப்பிச்சு சவுத் கொரியாவுக்கு வந்து அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த் கொரியாவிலேருந்து வந்த போலீஸை எப்படி அவனை வந்துட்டு திரும்பி சேஸ் பண்ணி அவனை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க சொல்லி தான் இந்த கதை பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 4வதாக என்ன இருக்குன்னா ஆஃபீஸர் பிளாக் பெல்ட் அப்படி சொல்லிட்டு இது ஒரு படம் இருக்குது. இது வந்து இந்த வருஷம் தான். இது வந்து இன்னும் வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அதெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் வந்துட்டு எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட்டோ இல்லை மந்த்தோ நம்மளுக்கு கொடுக்கல. நம்ம லிஸ்ட்டில் 5வதாக வந்துட்டு அப் ரைசிங் அப்படி சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் 5வது. ஸோ இதுவும் வந்துட்டு லைக் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு போல். இன்னும் வந்து எக்ஸாக்டாக எப்போது ரிலீஸ் ஆகணும், மேபி எல்லாமே வந்துட்டு ஆகஸ்ட், அக்டோபர், இல்லாட்டி கிறிஸ்மஸ் டைம் அந்த மாதிரி ஆகணும். ஓகே, நம்ம இடத்துல கடைசி படம் இதுவும் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் என்னோட ஃப்ளேவர் இல்லை எனக்கு பிடிச்ச டைப் ஆஃப் மூவிஸ். ஸோ இந்த படத்தை என்ன வந்து த கிரேட் ஃப்ளட் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பஞ்சர் இந்த மாதிரி லைக் ஃப்ளட்டு ரிலேட்டடான ஒரு படம். ஸோ இந்த படமும் வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த படமும் வந்துட்டு டேட் இன்னும் எக்ஸாக்டாக போடலை. ஸோ இது வந்து இந்த இயரில் தான் வெளியாகும். ஸோ நான் சொன்ன இந்த 6 லிஸ்ட்டு படத்தில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது, இல்லை எந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த படத்தை பார்த்துட்டு கீழே ஞாபகமாக கமெண்ட்டில் போடுங்க. நானும் போய்ட்டு அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை சொல்லிட்டு நம்மளும் ரிவ்யூ பண்ணுவோம் கே சீரீஸ் பற்றி, கே மூவிஸை பற்றி. ஸோ ஞாபகமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எப்போதும் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திறன் vlogsக்கு, லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா. ஸோ இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். see you guys, bye.